மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. அந்த ஆம்புலன்ஸை கண்ட ஐயா எடப்பாடி அவர்கள் வெடிகுண்ட வேங்கையாக எழுந்து, இனி இது போன்று கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா அந்த ஆம்புலன்ஸை ஓட்டி வரக்கூடிய ஓட்டுநர் அதே ஆம்புலன்ஸில் பேஷண்ட்டாக செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என சமீபத்தில் பேசியிருந்தாப்புல. இவங்க செஞ்சாலும் செய்வாங்க. ஏன்னா 2000 ஆண்டில் இதே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தருமபுரி மாவட்டத்தில் இதே அதிமுக நடத்திய ஒரு ஆர்ப்பாட்டத்தின் போது அவ்வழியாக வந்த ஒரு கல்லூரி வாகனம் அடித்து நொறுக்கப்பட்டு தீ வைக்கப்பட்டு 3 கல்லூரி மாணவிகள் அந்த இடத்துல கொலை செய்யப்பட்டார்கள். அதனால் ஆம்புலன்ஸ் டிரைவரை அடித்தாலும் அங்கே ஆச்சரியப்படுவதற்கு அங்கே ஒன்றும் இல்லை. ஏன்னா ஏற்கனவே அந்த கட்சியை சார்ந்தவர்கள் 3 மாணவிகளை அங்கே கொலை செஞ்சுருக்காங்க. சரிங்களா? ஐயா எடப்பாடி அவர்களே, ஒரு கூட்டத்துக்குள்ள ஒரு ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருதுன்னா, நீங்கள் செல்லும் இடமெல்லாம் ஒரே டிராஃபிக்கு தான். பொதுமக்களுக்கு ரொம்ப தொந்தரவு ஐயா. சரிங்களா? சமீபத்தில் கூட நீங்கள் தென்காசி மாவட்டத்துக்கு வந்தீங்க. தென்காசி திருநெல்வேலி சாலைகள் முழுதுமாக 2-3 மணி நேரத்துக்கு முடக்கப்பட்டது. உங்கள் கட்சிக்காரங்க அவ்வளவு அக்கப்போர் செஞ்சாங்க ஐயா. சமீபத்தில் கூட அந்த வீடியோக்கள் எல்லாம் வெளிவந்துச்சு. சரிங்களா? நீங்கள் வாரீங்க, நீங்கள் ஒரு மனுஷன் வாரீங்கன்னு சொல்லி அந்த தேசிய நெடுஞ்சாலையே முடக்கப்பட்டுச்சு. நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த சாலையிலே தவித்தாங்க. ஏன்னா சில பெண்கள் எல்லாம் பேருந்தை விட்டு இறங்கி வந்து, ஐயா கை குழந்தைக்கு பால் கொடுக்கணும் ஐயா, ரெஸ்ட் ரூமுக்கு போகணும், பெண்களாக நாங்கள் இருக்கோம், யூரின் போகணும் ஐயா என்று கெஞ்சி கூத்தாடிய போது கூட உங்கள் கட்சிக்காரங்க அந்த சாலையை விட்டு எந்திக்கவே இல்லை. அவ்வளவு அக்கப்போர் பண்ணாங்க ஐயா. ஐயா, நீங்கள் ஒரு ஆம்புலன்ஸ் வந்ததுக்கே இந்த பொங்குறீங்களே, நீங்கள் செல்லும் இடமெல்லாம் எவ்வளவு டிராஃபிக் ஜாம் ஆகுது, எவ்வளோ மக்கள் பாதிக்கப்படுதாங்க. ஏன் நானே பாதிக்கப்பட்டிருக்கேன் ஐயா. சரிங்களா? கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து நீங்கள் கடனூர் தொகுதிக்கு வரும்போது, கடையநல்லூர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது நானே பாதிக்கப்பட்டிருக்கேன் ஐயா. வயக்காடுக்குள்ளெல்லாம் போய் சவதியில் விழுந்து தண்ணியில் விழுந்து எஞ்சி என் தம்பியை போய் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கூட்டி என் ஊருக்கு வந்திருக்கேன் ஐயா. சரிங்களா? அதனால் இனிமேல் கூட்டம் போடணும்னு இருந்துச்சுன்னா சுடுகாட்டில் கொண்டே கூட்டம் போடுங்க. சரிங்களா? ஏன்னா சுடுகாட்டில் நீங்கள் கூட்டம் போட்டிங்கன்னா யாருமே கேட்க மாட்டாங்க, எந்த ஒரு டிஸ்டர்பும் இருக்காது. ஏன்னா நீங்கள் மைக்கை போட்டு என்னத்தை கற்றுனாலும் அங்கே எவனும் எஞ்சி வந்து கேட்கவும் மாட்டான், எவனும் அங்கே தவழ்ந்து வந்து வெளியே எஞ்சி வரையும் மாட்டான். சரிங்களா ஐயா? அதனால் வரக்கூடிய காலங்களில் வந்து சாலைகளை மறித்து கூட்டத்தை போடுவதை விட்டு சாலைகளில் போட்டால் ஆம்புலன்ஸ் வரத்தான் செய்யும், பொதுமக்கள் போகத்தான் செய்வான். சரிங்களா ஐயா? அதனால் வரக்கூடிய காலங்களில் வந்து சுடுகாட்டில் கொண்டு கூட்டத்தை போடுங்க. அங்கே தான் ரொம்ப அமைதியாக இருக்கும்.